Hi, good morning. Assalamu alaikum. Walaikum salam. Good morning. எல்லாருக்கும் என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுங்க சார். ஓகே. எல்லாருமே சிஸ்டம் ஆன் பண்ணி உட்காந்துருக்கீங்களா இல்ல ஜஸ்ட் மொபைல் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? சிஸ்டமா மொபைலா? குயிக் ரெஸ்பான்ஸ். மொபைல் சார். மொபைல். யாருமே சிஸ்டம்ல உட்காரல. தியரியா கேட்டுட்டு போகிறதுக்காக உட்காந்துருக்கீங்க. பிராக்டிக்கலா இல்ல. அப்படிதானே? பிராக்டிக்கல் வேண்டாமா யாருக்கும்? சீக்கிரம் சொல்லுங்க. பிராக்டிக்கல் வேண்டாமா? பிராக்டிக்கல் செஷன் வேண்டாமா யாருக்கும்? எல்லாத்துக்கும் தியரியா எடுத்துட்டா போதுமா? ஓகே. இன்னைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே. இனிலேருந்து யுவர் கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ், செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உட்காரும்போது எய்தர் லேப்டாப் ஆர் சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கூட. எதுக்காகனா பெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும்னா சிஸ்டம்ல இருந்தால் தான் யூ கேன் ப்ராக்டிஸ். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது நான் கொடுத்தேன்னா கொஸ்டின், அந்த கொஸ்டினை வந்து நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அதனால தான் சிஸ்டம்ல உட்கார சொல்றது. பிளஸ் ஓகே. உங்களுடைய மொபைல் ஃபோனும் உங்க கூடயே வச்சுக்கலாம். மொபைல் ஃபோன்ல இருந்து லிசன் பண்ணுங்க. சிஸ்டம் மூலமா யூ கேன் இம்ப்ளிமெண்ட் தி ப்ராக்டிக்கல் பார்ட். ஓகே, அதனால சிஸ்டம்ல தான் உட்காந்து கேட்கணும்னு கிடையாது. சிஸ்டம்ல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான் சிஸ்டம் சொல்றேன். மொபைல்ல வந்து ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நான் என்னென்ன காட்டுறேனோ, நான் என்னென்ன டெமோஸ் கொடுக்குறேனோ, அந்த டெமோஸ் எல்லாம் நீங்களும் உங்களுடைய வீட்டில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? இது ஜாவா ப்ரோக்ராம். அதனால நமக்கு ஜாவா நம்மளுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணோன்னா அந்த யூஆர்எல் தெரியணும். எத்தனை பேர் ஜாவா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க சிஸ்டம்ல? ஜஸ்ட் சாட்ல பிங் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜாவா உங்களுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க? சாட்ல போடுங்க. ஜாவா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணவங்க மட்டும் சொல்லுங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்களுக்கு ஐ வில் கிவ் யூ தி லிங்க். இந்த லிங்க் மூலமா நீங்க வந்து ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் லிங்க் அனுப்புறேன். இந்த லிங்க் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே கூகுள்ல போட்டிங்கன்னா உங்களுக்கே வந்துடும் ஜாவா டவுன்லோட் அப்படின்ட்டு. ஜாவாவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ், தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா மீன் தட் யூ ஹாவ் இன்ஸ்டால்ட் ஜாவா இன் யுவர் சிஸ்டம். ஓகே, ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஜாவா உடைய பாத் கூட கரெக்டாக செட் ஆயிருக்கணும். ஜாவா பாத் செட் ஆயிருந்தா மட்டும்தான் நீங்க எங்க இருந்து வேணா கூட நீங்க வந்து உங்களுடைய ஜாவாவை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நான் என்னுடைய டாஸ் ப்ராம்ப்ட் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு ஐடி யூஸ் பண்ணுவோம். எய்தர் எக்லிப்ஸ் ஆர் இன்டெலிஜெ ஏதாவது ஒரு ஐடியை யூஸ் பண்ணுவோம். இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ஐடிஇ. அந்த ஐடி மூலமா நம்ம வந்து நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால நம்ம வந்து டாஸ் ப்ராம்ப்ட் மூலமா நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நான் இது ஹோம் டைரக்டரி என்னுடைய நான் என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஓகே, என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா? சார் தெரியுதா? தெரியுதுங்க சார். ஓகேம்மா, தேங்க்யூ. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட்
ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டு கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா நான் செக் பண்ணோம்னா நான் சிம்பிளா இங்க ஜாவா சி அப்படின்ட்டு கொடுப்பேன். என்னுடைய ஹோம் டைரக்டரியில இருக்கிறேன் நான் இப்போ. என்னுடைய ஹோம் டைரக்டரியில ஜஸ்ட் ஜாவா சின்னு கொடுத்தா என்னுடைய ஃபுல் ஸ்க்ரீனும் டேட்டாவோட ஃபில் ஆயிடும். தட் மீன்ஸ் என்னுடைய ஜாவா வந்து கரெக்டா பாத் செட் ஆயிருக்கு அண்ட் நான் ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிட்டேன்ட்டு அர்த்தம். இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சுன்னா ஓகே. இப்போ என்னுடைய ஜாவா வெர்ஷனை பார்க்கணும், என்ன வெர்ஷனோட ஜாவா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் ஜஸ்ட் ஐ கேன் சே ஜாவா ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு சொன்னேன்னா என்னுடைய ஜாவா வெர்ஷன் என்ன வெர்ஷன்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எந்த ஐடி யூஸ் பண்ணாலும் ஜாவா பேஸா நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்ல வச்சுக்கணும். அதான் பேசிக். சரி, உங்களுடைய கிளாஸ் இங்கிலீஷ்ல எடுக்கலாமா தமிழ்ல எடுக்கலாமா? இங்கிலீஷ்ல போலாமா தமிழ்ல போலாமா? மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்ல. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் யுவர் ஜாவா how to set your path. நான் பாத் எப்படி செட் பண்றது? பாத் செட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து you need to go for your advanced environment. இப்போ நான் என்னுடைய அட்வான்ஸ் என்விரான்மெண்ட்க்கு எப்படி போறது? என்னுடைய சி டிரைவ் போகணும். நான் என்னுடைய பிசிக்கு போனதுக்கு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், advanced system settings, environment variables. என்னுடைய I need to go for this computer, under this PC, right click, settings, under system settings, go for advanced system settings, advanced environment variables. இந்த environment variablesல தான் என்னுடைய பாத்தை நான் செட் பண்ணுவேன். So already என்னுடைய பாத் நான் செட் பண்ணிட்டேன். இது இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுங்களா? Can you repeat this once more for me? Just closing. Okay. This PC. Go to this PC. This PC போனதுக்கு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணு. ஆடியோ கேட்கலங்க, சாரி. this PC போனதுக்கு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. Just do a right click, then select properties. This PC open பண்ணிக்கோங்க. This PC open பண்றது ரொம்ப ஈஸி. இங்க போய் just this PC டைப் பண்ணாலே போதும். A window will open. இந்த window வந்துரும். After getting this window, just right click on it and select properties. Properties select பண்ணதுக்கு அப்புறம் advanced system settings, properties select பண்ணதுக்கு அப்புறம் இந்த window வந்துரும். இந்த windowல advanced system settings select பண்ணிக்கோங்க. select பண்ணதுக்கு அப்புறம் environment variables select பண்ணிட்டீங்களா எல்லாருமே? environment variables. யாரோ மியூட் பண்ணாம இருக்காங்க, ப்ளீஸ் மியூட் yourself. ஓகேவா? environment variables செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் go to path. ஆல்ரெடி உங்களுக்கு கிட்ட பாத் இருந்தா பாத்தை செலக்ட் பண்ணுங்க. அப்படி பாத் இல்லைன்னா if you are not able to see your path, then click on new. Those who are unable to find path, யாரெல்லாம் பாத் அப்படின்ட்டு அந்த இது இல்லையோ அவங்க எல்லாம் நியூன்ட் கிளிக் பண்ணுங்க. Suppose if you find path, then just give edit. எடிட் கொடுத்துட்டு ஒரு இதை ஆட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாவா எங்க இருக்குதோ அதை கொண்டு வந்து காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுவீங்க. அந்த URL c:/program file/
ஜாவா அப்படின்ட்டு சேவ் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. தென் இங்க வாங்க சிஸ்டம் வேரியபிள்ஸ். சிஸ்டம் வேரியபிள்ஸ்லயும் யூ கேன் ஃபைண்ட் பாத். அதையும் டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க எம்டி ஸ்பேஸ்ல ஒரு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்ட் டு டைப் C:/ அப்படி இல்லைன்னா கூட go to this PC. ஜாவா நார்மலா எங்க இன்ஸ்டால் ஆயிருக்குன்னா சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல ஜாவா JDK18 இந்த பின் ஃபோல்டருடைய அட்ரஸ் தான் நமக்கு வேணும். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சிஸ்டம் அந்த இதுக்கு வந்தோம் இல்லையா எடிட்ல, அங்கே டபுள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன்? இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி நீங்களும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிவ் ஓகே. அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் புரியல, ஏதாவது வேற ஏதாவது இருக்கா ஆல்டர்னேட்டிவ்? ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. சிம்பிளா என்ன பண்ணுங்கன்னா இதை காப்பி பண்ணிட்டு டாஸ் ப்ராம்ப்ட் போயிடுங்க. டாஸ் ப்ராம்ப்ட்ல போய் சிடி ஸ்பேஸ் Ctrl+V பேஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. செட் ஆயிடும். அப்படி இல்லை இதுவும் எனக்கு புரியல, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேற மாதிரி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க. mkdir சொல்றது ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்காக. ஓகேவா? mkdir ஒரு டைரக்டரி நேம் கொடுத்துக்கோங்க. சே எனக்கு வந்து ஜாவா அப்படின்ட்டு ஒரு டைரக்டரி வேணும் சி டிரைவ்ல. சில mkdir சொல்றது வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஃபாலோட் பை நேம் ஆஃப் தி டைரக்டரி. என்டர் கொடுத்துக்கோங்க. ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சா? ஆனதுக்கு அப்புறம் அந்த டைரக்டரிக்குள்ள போகணும்னா அப்போ சிடினா சேஞ்ச் டைரக்டரி ஜாவா. ஜாவா இப்போதானே கிரியேட் பண்ணேன், அந்த ஜாவாக்குள்ள நான் போயிட்டேன். இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா செட் பாத் ஈக்குவல் டு இங்க காப்பி பண்ணும் இல்லையா பின் ஃபோல்டரை, இங்க பின் ஃபோல்டரை காப்பி பண்ணோம்ல, அந்த பின் ஃபோல்டரை இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாத் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்பெல்லாம் நீங்க ஜாவாவை யூஸ் பண்றீங்களோ அப்போ எல்லாமே இந்த 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 செட் பாத் கமாண்டை போட்டுட்டே இருக்கணும். இல்ல எனக்கு பர்மனெண்டா பாத் செட் ஆயிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ நீட் டு கோ ஃபார் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். அட்வான்ஸ் செட்டிங்ஸ், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். இங்கே இல்லைன்னா இங்கே பாத்ல நீங்க போட்டுருங்க. எய்தர் ஆர் சாய்ஸ். எய்தர் இங்க பாத்ல போய் ஜஸ்ட் அந்த C:/Java ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா அந்த 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 பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்க எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஜாவா பாத்தை செட் பண்ணிக்கோங்க. எவ்ரி டைம் நான் செட் பண்ணிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்தை காப்பி பண்ணி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி எல்லா டைமும் அந்த டைரக்டரிக்குள்ள போய் பாத் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்தாலும் சேம் அவுட்புட் தான் எனக்கு வரும். எனி क्वेश्चंस, எனி டவுட்ஸ் so far பாத் செட் பண்றதுல? feel free to ask No, sir. questions. No doubt, sir. Okay, நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. those who are just listening, those who are practicing, ஏதாவது நடுவுல டவுட் வந்துச்சுன்னா ப்ளீஸ் கேளுங்க, டவுட் கேளுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? Okay, sir. ஓகே, இப்போ பாத்தை செட் பண்ணிட்டோம், பாத்தை செக் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஜாவா கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுது. மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுடைய பாத் வந்து செட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஜாவா யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்.
So first classல பார்த்தோம் ஜாவானா என்ன. Java means a programming language and a platform independent, high level, object oriented and secure programming language. அதான் ஜாவானா. What is Java? இன்டர்வியூல யாராவது கேட்டாங்கன்னா Java is programming language, platform independent, object oriented programming language. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் ஜாவா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பிளஸ் அதோடைய அட்வான்டேஜ் என்ன? பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் என்ன? நான் ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து எங்கே வேணாலும் கூட நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பிளாட்ஃபார்ம் சொல்றது வந்து either it is a Windows or Linux based operating systems. Once I can create a program, I can compile it. After compilation, I get one .class file. ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு .class ஃபைல் வரும். அந்த .class ஃபைல் எடுத்துட்டு போய் எந்த சிஸ்டம்ல நான் போட்டாலும் என்னுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். அதே நம்மளுடைய C++, C# அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ஆஃப்டர் கம்பைலேஷன் அந்த கம்பைலேஷன் ஃபைல் வந்து C++ல எல்லாமே என்னவா வரும்னா ஆப்ஜெக்ட் ஃபைலா வரும். அந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் நீங்க எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு சிஸ்டம்ல போட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வேற சிஸ்டம்ல போட்டீங்கன்னா கன்சிடரே பண்ணிக்காது. இட் வில் நாட் எக்ஸிக்யூட் அட் ஆல். ஏன்னா உங்களுடைய சிஸ்டம் ஆர்கிடெக்சர் வேற, அவங்களுடைய சிஸ்டம் ஆர்கிடெக்சர் வேற. ஸோ அந்த சிஸ்டம்ல உங்களுடைய ஃபைல்ல கன்சிடரே பண்ணிக்காது. ஆனா ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். உங்களுடைய கிளாஸ் ஃபைல் வச்சு யூ கேன் பில்ட் ஃபர்தர் ஃப்ரம் யுவர் நியூ ஃபைல்ஸ். நியூ ஃபைல்ஸா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதான் நம்மளுடைய ஜாவாவுடைய பியூட்டி. ஓகேவா? நவ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். சி வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹெடர் ஃபைல்ஸ் ஃபர்ஸ்டா வரணும், செகண்ட் வந்து டிக்ளரேட்டிவ் வரணும், நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மெயின் ஸ்டார்ட் ஆகணும், மெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய இதுதான் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு இருக்கும். அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிடையாது. ஏன்னா நீங்க ரிப்பீட்டடா கோட் எழுதிட்டே இருக்கணும். அதான் அது ஸ்ட்ரக்சர்ட். ஜாவா பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் as well as it is object oriented programming language. C++ எப்படியோ அதே மாதிரி தான் ஜாவாவும். பட் இதுல ஜாவால வந்து some advanced concepts கூட வரும். ஓகே, some advanced concepts எல்லாமே இதுல வந்துரும். ஆனா C++ல அவ்வளோ அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் கிடையாது. ஸ்டில் C++ ஒரு தனி இதுதான், தனி ஹைட்ல உட்கார்ந்துருக்கு C++. ஜாவா ரூல்ஸ் தி வேர்ல்ட். தட் மீன்ஸ் ஜாவா மூலமா யூ கேன் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். பை யூசிங் ஜாவா நீங்க வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ரெடி பண்ணலாம். பை யூசிங் ஜாவா நெட்வொர்க்கிங் கூட நீங்க பண்ணலாம். ஜாவா வச்சுக்கிட்டு எந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் வேணா கூட நீங்க பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்றது ஜாவால அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன்னா என்னுடைய நோட் பேடை எடுத்துக்க போறேன். ஏதாவது எங்கேயாவது டவுட் வந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். கிளாஸ்ல தான் ஜாவா இஸ் object oriented programming language as well as pure object oriented, meaning everything you need to write it inside your class. எல்லாமே கிளாஸ் குள்ள தான் நீங்க ஜாவால எழுதுவீங்க. that is why Java is considered to be pure object oriented programming language, right? So everything needs to be written under class குள்ள தான் எல்லாமே எழுதணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். கிளாஸ் sample, first class name, and then I need to start with my curly brace. Curly brace mandatory for writing your class, and then one closing curly brace. இதுக்குள்ள தான் நான் எல்லாமே எழுதணும்.
இது இது இல்லாம நான் எழுதுனேன்னா என்னுடைய கிளாஸை வந்து ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க, கன்சிடரே பண்ண மாட்டாங்க. சரி, நான் ஒரு கிளாஸ் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வேற என்ன எழுதலாம்? ஒரு மெத்தட் வேணும். ஏன்னா நீங்க எல்லா கோடுமே இப்போ கோட் எழுதுறீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கணும், அதுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்கணும். சப்போஸ் என்னுடைய மெத்தட் நான் வாய்ட் மெயினா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நீங்க வந்து ஒரு வாய்ட் மெயின் அப்படின்ட்டு ஒரு மெத்தடை வச்சுக்கலாம். இந்த மெத்தட் என்ன பண்ணும்? உங்களுடைய லாஜிக் பில்டிங்ஸ் என்ன நீங்க பில்ட் பண்ண போறீங்க லாஜிக், அந்த லாஜிக் ஃபுல்லாவே இந்த மெத்தட்குள்ள தான் வரும். நீங்க எந்த லாஜிக் நீங்க கிரியேட் பண்ணாலும் அந்த லாஜிக் வந்து you should be included inside this method. இப்போ நான் இந்த இந்த பர்டிகுலர் இது வச்சுக்கிட்டு ஐ கேன் யூட்டிலைஸ் பண்ணலாமா? இந்த பர்டிகுலர் மெத்தட் வச்சுக்கிட்டு என்னுடைய ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரன் பண்ண முடியாது. ஏன் ரன் பண்ண முடியாதுன்னா எல்லா ஜாவா ப்ரோக்ராமுக்கும் அட்லீஸ்ட் இல்ல only one method is required to execute your Java program. What is that method? The method is called public static void main. This is the main method which helps us to execute our program. நம்மளுடைய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இந்த பர்டிகுலர் மெத்தட் தான் யூஸ் ஆகும். இந்த மெத்தட் இல்லைன்னா we cannot execute our program. நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. அப்போ நீங்க ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல one main method is required, only one main method. So that method executes your whole program. உங்களுடைய ப்ரோக்ராமே இந்த மெத்தட் மூலமா நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போலாம். வேற என்னவா நம்ம பண்ணலாம் நம்மளுடைய ப்ரோக்ராம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா நான் இதை எடுத்துடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, எல்லாமே மெத்தட் குள்ள தான் எழுதணும். அது மெத்தட் என்னன்னு வருவோம். இதுவும் ஒரு மெத்தட் தான். ஸ்டார்டிங் வித் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், எங்கே வேணா கூட நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா பப்ளிக்கா இருக்கணும். தென் ஸ்டாட்டிக் சொன்னீங்கன்னா யூ டோன்ட் ரிக்வயர்ட் எ செப்பரேட் மெமரி ஸ்பேஸ், ஒரு செப்பரேட்டான மெமரி ஸ்பேஸ் தேவையில்லை. ஓகேவா? தென் வாய்ட் இஸ் நல் ரிட்டர்ன் டைப், எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. மெயின் is a main method. Then string is a class in Java. Okay, string is a class in Java. Then this returns array of values. Now நம்ம என்ன பண்றோம்னா ஒரு simple statement system dot out dot print ln of welcome to Java class semicolon. எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் செமிகோலனோட க்ளோஸ் ஆகும். எக்ஸெப்ட் எந்த ஸ்டேட்மெண்ட்க்கு கர்லி பிரேஸ் வருதோ அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு மட்டும் செமிகோலன்ஸ் வராது. எந்த ஸ்டேட்மெண்ட்க்கு நீங்க கர்லி பிரேஸ் போடல, இதுதான் கர்லி பிரேஸ், இந்த கர்லி பிரேஸ் போடலையோ அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு எல்லாத்துக்கும் செமிகோலன் வந்துடும். ஓகே, இது பேசிக் நெசசிட்டி தெரிஞ்சுக்கணும். எதுக்கெல்லாம் செமிகோலன் போடுவீங்க, எதுக்கெல்லாம் செமிகோலன் போட மாட்டீங்க. செமிகோலன் எதுக்காக போடுவீங்கன்னா எதுக்கு கர்லி பிரேஸ் வரலையோ அங்க எல்லாத்துக்கும் செமிகோலன் போட்டுருவீங்க. ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ends with semicolon if you don't have a curly braces. இப்போ மெயின் மெத்தடுக்கு நான் கர்லி பிரேஸ் செமிகோலன் போடலாமா? போடக்கூடாது. பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் கர்லி பிரேஸ். கர்லி பிரேஸ் வந்துட்டாலே செமிகோலனே வராது. அது ஒரு பேசிக் திங் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இதை சேவ் பண்றேன். Control S. எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். Already I have created a directory called C Java. C குள்ள ஒரு ஜாவாங்கிற ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்கு என்ன கொடுக்கணும்னா நேம் கொடுக்கணும். இப்போ ஃபைலுக்கு இப்போ ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் கேபிட்டல் லெட்டர் ஃபார் யுவர் கிளாஸஸ். கிளாஸ்க்கு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா பெஸ்ட் ப்ராக்டிஸ். எதுக்காகனா ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் கிளாஸுக்கும் மெத்தடுக்கும். இப்போ என்னுடைய சிஸ்டம்ல எஸ் கேப்ஸா இருக்கு,
அப்போ இது கிளாஸா இல்ல மெத்தடா? என்ன சொல்லுவீங்க? கிளாஸா மெத்தடா இது சிஸ்டம்? மெத்தட் தான் சார். ஏன் எப்படி சொல்றீங்க மெத்தட்ன்ட்டு? அவுட்புட் பிரிண்ட் பண்ற மெத்தட் சார். ஓகே, இப்போ நான் இங்க என்ன சொன்னேன்? இப்போ இங்க என்ன சொன்னேன்? ஜஸ்ட் என்ன பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொன்னேன்? கேபிட்டல்ஸ் யூஸ் பண்றது வந்து கிளாஸ். கேபிட்டல் யூஸ் பண்றது. ஓகே, அப்போ இங்க சிஸ்டம்ல கேபிட்டலா ஸ்மாலா இது? கேபிட்டல். அப்பனா என்னது இது? கேபிட்டல். இட்ஸ் மெத்தடா? கிளாஸ். கிளாஸ். இட்ஸ் ஏ கிளாஸ், மெத்தட் கிடையாது. சிஸ்டம் இஸ் ஏ கிளாஸ். எங்க எல்லாம் நான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்றேனோ அது எல்லாமே கிளாஸஸ். இப்போ ஸ்ட்ரிங்ல எஸ் கேபிட்டல் இருக்கு, அப்போ ஸ்ட்ரிங் என்னது? கிளாஸ் ஆர் It's again a மெத்தட்? class. கிளாஸ். It's again a class. எஸ், ஈஸியா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கிளாஸுக்கும் உங்களுடைய மெத்தடுக்கும் ஆர் கீவேர்ட்ஸ்க்கும். நீங்க ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்றது இதுதான். கிளாஸ்னாலே கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ பிரிண்ட் லைன் என்னது? கிளாஸா மெத்தடா? It's a method. மெத்தட். இப்போ ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா உங்களால? கிளாஸ்னா என்ன, மெத்தட்னா என்ன, கீவேர்ட்ஸ்னா என்ன? இப்போ பப்ளிக் கிளாஸா, கீவேர்டா, மெத்தடா? மெத்தட் சார். மெத்தட். இன்னொன்னு மெத்தட் சொன்னா பாராந்திசிஸ் வரும், பிராக்கெட்ஸ் வரும், இமீடியட்டா பிராக்கெட் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி பிராக்கெட் ஸ்டார்ட் ஆகலைன்னா கீவேர்டுன்ட்டு அர்த்தம். இப்போ பப்ளிக் என்னது? கீவேர்ட். கீவேர்ட் சார். ஸ்டாட்டிக், கீவேர்ட். வாய்ட், கீவேர்ட் தான். மெயின், மெத்தட். எஸ். இந்த டிஃபரன்ஷியேஷன் தான் உங்களுக்கு தேவை. கீவேர்ட் என்ன, மெத்தட் என்ன, கிளாஸ் என்ன. அப்பனா உங்களுடைய ப்ரோக்ராம்ஸோடைய half of your எரர்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நார்மலா பாக்குறது வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் எங்கே போடணும்னு தெரியாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்னொன்று வந்து செமிகாலன்ஸ் எங்கே வைக்கணும்னு தெரியாது. இது வைக்கிறதுனால you can avoid n number of errors but your program will not execute. சும்மா ப்ராக்டிகல்ஸ்ல உட்காரும் போது என்ன பண்ணுவோம், எங்கேயாவது செமிகாலன்ஸ் போட்டு விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? எரர்ஸ் அவாய்ட் ஆயிடும், எரர்ஸே வராது நம்ம ப்ரோக்ராமுக்கு. ஆனா ப்ரோக்ராம் ரன்னே ஆகாது எல்லா இடத்துலயும் நீங்க செமிகாலன் வச்சுட்டீங்கன்னா. நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. அந்த ட்ரிக் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா எக்ஸாம்ஸ்ல, அந்த ட்ரிக் இப்போ காட்டுறேன் பாருங்க. You can avoid errors from your program, but your program will not be executed unless or until you have a good logic. Logic இல்லைன்னா உங்களுடைய ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, இப்போ நான் என்னுடைய ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறேன். சில ஜாவா ஃபோல்டருக்குள்ள பெட்டர் ப்ராக்டிஸ் வந்து உங்களுடைய மெயின் மெத்தட் கிளாஸ் நேம் கொடுக்கறது தான் பெட்டர் சாய்ஸ். சாம்பிள் டாட் ஜாவா அப்படின்ட்டு நான் கொடுத்துட்றேன். ஃபைலை சேவ் பண்ணிட்டேன்னா அகெயின் கோயிங் பேக் டு மை கமாண்ட் ப்ராம்ப்ட். இப்போ நான் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன சொல்றேன்? ஜாவா சி ஐ எம் காலிங் தி கம்பைலர். கம்பைலர் என்னுடைய ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணு. என்னுடைய ஃபைல் நேம் என்ன? சாம்பிள் டாட் ஜாவா. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறது வந்து என்னுடைய ஃபைல் நேம், இது ஃபைல் நேம் டாட் ஜாவா. Give enter. இப்போ இது என்ன பண்ணுது? பேக்ரவுண்ட்ல நம்மளுடைய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுது. எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா, கம்பைல் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? எரர்ஸை செக் பண்ணுது. எரர்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த கிளாஸ் ஃபைல் என்ன ஆக்சுவலானா பைட் கோட், எல்லாமே பைட் கோட்ஸ். இந்த பைட் கோட்ஸ் நமக்கு புரியுமா? நமக்கு புரியாது, ஆனா சிஸ்டம்க்கு புரியும். இந்த பைட் கோட் ஃபைல்னால தான் நம்மளுடைய ஜாவாவை வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எழுதணும்ட்டு. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த பர்டிகுலர் கிளாஸ் ஃபைல் வச்சுக்கிட்டு ஐ கேன் பில்ட் மை ஓன் ஜாவா ஃபைல். இந்த கிளாஸ் ஃபைலை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய ஜாவா கிளாஸை பில்ட் பண்ணலாம்.
அப்படின்ட்டு சொல்ல வரேன். ஓகே, இப்போ 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 நான் என்ன பண்ண போறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்க போறேன். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஜாவா ஃபைல் பேக் வரேன். இங்க now I am going to execute my file. When I execute my file, definitely I need to know the main method class name. Main methodல என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேனோ அந்த கிளாஸ் நேம் தான் நான் கொடுக்கணும். ஏன்னா மெயின் மெத்தட் இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எக்ஸிக்யூட் மை ப்ரோக்ராம். என்னுடைய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக மெயின் மெத்தட் இஸ் வெரி வெரி நெசசரி. ஸோ மெயின் மெத்தடோடைய கிளாஸ் நேம் என்ன? சாம்பிள். ஓகே, தென் ஐ கிவ் என்டர். என்டர் கொடுத்த உடனே என்னாச்சு? என்னுடைய ஃபைல் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. வெல்கம் டு ஜாவா. ஸோ நீங்க எல்லாருமே யார் யார் வச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய கிளாஸ் நேம் sample1 வச்சுக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் ஏதாவது நான் சேஞ்ச் பண்றேன்னா, சப்போஸ் நான் இங்க இன்னொரு லைன் கொடுத்துறேன். system dot out dot print of Java is easiest language. Semicolon கொடுத்துட்டேன். சேவ் பண்ணிட்டேன். திரும்பி போறேன். போய் சிஸ்டம்க்கு execute ஸ்பெல்லிங் பண்ணு. இருக்கு சார். எக்ஸிக்யூட் பண்ணா என்னுடைய ப்ரோக்ராம் பழைய மாதிரியே காட்டுது. ஏன்? எரர்ஸும் காட்டல. ஐ ஹாவ் மச் எரர்ஸ், ஐ நோ. என்னுடைய ப்ரோக்ராம்ல எனக்கு நிறைய எரர்ஸ் இருக்கு. ஆனாலும் நான் எப்போ எக்ஸிக்யூட் பண்றேனோ இட் இஸ் நாட் ஷோயிங் மீ தி எரர்ஸ் ஆர் இட் இஸ் நாட் ஷோயிங் மீ தி அவுட்புட், ப்ராப்பர் அவுட்புட். ஏன்? என்ன ரீசன்? நீங்க சேவ் பண்ணல சார். சேவ் பண்ணிட்டேனே. சார் அதுல ஸ்பெல்லிங் Control S. மிஸ்டேக் இருக்கு சார். சிஸ்டர் ஓகேம்மா, இருக்கட்டும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் ஓகே தான். ஆனா இங்க காட்டணும்ல எரர்ஸ் இருக்கு உங்க ஃபைல்லன்ட்டு. காட்ட மாட்டேங்குதே. இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் ஏன் காட்ட மாட்டேங்குது? எரர்ஸும் காட்ட மாட்டேங்குது எனக்கு. என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நான்? எரர்ஸும் காட்ட மாட்டேங்குது, அவுட்புட்டும் கரெக்டா காமிக்க மாட்டேங்குது, அப்டேட்டட் அவுட்புட்டும் காமிக்க மாட்டேங்குது. ஏன்? கிளாஸ் நேம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க சார். ஏன்னா உள்ள வந்து உங்களுக்கு brackets ஓபன் பண்ணது க்ளோஸ் ஆகல because எந்த the brackets? quotes are not closed. Which one? At least it has to Java show is- me the error, right? At least it has to say, huh? Class sample 1 மாத்துறாங்க. கேக்கலமா, சரி கேக்கல. கிளாஸ் நேம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க சார். எஸ், சேஞ்ச் பண்ணிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். அது இங்க சொல்லணும்ல. என்னுடைய கம்பைலர் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. ரன் பண்ணா சொல்லணும்ல. எனக்கு உங்களோட ஆடியோ கிளியரா இல்ல. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கேக்குது எனக்கு. ஆமா, யாரும் மியூட் பண்ணல. ப்ளீஸ் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். ஓகே, என்னுடைய ஃபைல்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். அந்த சேஞ்சஸ் ஏன் என்னுடைய டாஸ் ப்ராம்ப்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகல? சார் டப் ஏன் சேஞ்சஸ் ரெஃப்ளெக்ட் because ஆகல? DOS promptல வந்து நம்ம sample 1 அப்படிங்கறது பத்தி நம்ம மென்ஷன் பண்ணல. அதனாலயா? ரொம்ப because the near class file is you are- sample 1, right? you are so near. Tell me something in depth. What mistake I have done? நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்? so இந்த இடத்துல java sample 1 போட்டா தான் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லனா java sample என்ன சேவ் ஆயிருந்ததோ அதுதான் நமக்கு காமிக்கும். ஜாவா சாம்பிள் 1 அந்த மாதிரி கிளாஸே இல்லைன்னு சொல்லுது. என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்? the mistake is நான் என்னுடைய ஃபைலை கம்பைலே பண்ணல. நான் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் என்னுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னா நான் என்னுடைய ஃபைலை கம்பைல் பண்ணணும்.
என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் எங்கேயாவது ஒரு லைன் ஆட் பண்றேன் இல்ல ஒரு லைன் ரிமூவ் பண்றேன்னா நான் என்ன பண்ணும், கிளாஸை கம்பைல் பண்ணணும். ஸோ என்னுடைய கிளாஸ் ஃபைல் நேம் என்ன, சாம்பிள். ஸோ சாம்பிள் ஜாவா சி சாம்பிள் டாட் ஜாவா. ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஷிட், ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? உப்ஸ், சரி கிளியரே பண்ணல. போய் தொலை. சரி, நான் இப்போ என்ன பண்றேன்னா ஜாவா சி என்னுடைய ஃபைல் நேம் என்ன, sample 1 ஃபைல் நேம் என்ன, sample சாம்பிள் dot java. சாம்பிள் டாட் ஜாவா. இப்போ என்ன பண்ணுனா எல்லாமே எரர் சொல்லும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, அன்க்ளோஸ்ட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். அப்படின்னா என்ன, டபுள் கோட்ஸ் நான் க்ளோஸ் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் ஐ வில் க்ளோஸ் மை டபுள் கோட்ஸ். அகெயின் எப்பெல்லாம் நான் சேஞ்சஸ் பண்றேனோ அப்ப என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், திரும்பியும் கம்பைல் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லுது, sys package systed does not exist. அந்த மாதிரி systed சொல்றது ஒரு கிளாஸே இல்லைன்னு சொல்லிடுது. சரி, ஓகே, நான் இந்த systed ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போட்டுட்டேன். அப்போ சிஸ்டம் திரும்பியும் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணணும்னா நான் கண்ட்ரோல் எஸ் தான் பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்ட்ரோல் எஸ் மீன்ஸ் சேவிங் மை ஃபைல். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அகெயின் கோயிங் பேக் டு மை DOS prompt, கம்பைலிங் இட். இந்த வாட்டி எனக்கு கம்பைல் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணும், ஜாவா சாம்பிள். oops, அகெயின் ஜாவா இஸ் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் வரவே இல்லை எனக்கு. எதுக்காக, Sir, class name file name same இருக்கணும் தேவையில்லையா சார்? தேவையில்ல. ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்ன எரர், எனக்கு இந்த 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 லைனே வரல. ஜாவா இஸ் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு வரல. ஏன், print ln போடணும் சார். எங்க, print ln. சரி ஒத்துக்கிறேன், போட்டுக்கிட்டு சேவ் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டேன். திரும்பியும் கம்பைல் பண்ணணும். நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் நான் இங்க கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிட்டு நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். திரும்பியும் வரலையே, ஏன்? திங்க் பண்ணுங்க ப்ளீஸ். கோட் காமிங்க. கோட் காமிக்கணுமா? ஓகே, கோட் காமிக்கிறேன். எதுக்கு ரன் ஆகல? கம்பைல் ஆயிடுச்சு. கம்பைல் ஆகும்போது என்ன வேணும் நமக்கு, கம்பைல் பண்ணும்போது நம்ம இங்க என்ன கொடுக்கிறோம், sample dot java Class ன்னு கொடுக்கணும். what is this sample, Previous Class class. The file name, file or class name. name. Sample File name. is file name. File name. இப்போ ரன் பண்ணும்போது நான் என்ன கொடுக்கணும், Class name. கிளாஸ் நேம். நான் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேனா, கரெக்டான கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேனா? என்னுடைய கிளாஸ் நேம் என்ன, sample 1. அதுதானே நான் கொடுக்கணும். எதுக்காகனா இப்ப திரும்பியும் நான் இங்க போனேன்னா இங்க பாருங்க, sample 1 தான் updated my class. sample 1 is my updated class. So நான் இப்போ ரன் பண்றேன்னா நான் எக்ஸாக்டா ஜாவா ஸ்பேஸ் sample 1 அப்படின்ட்டு கொடுக்கணும். இதுதான், இது தெரிஞ்சதுக்காக தான் நான் எரர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணேன். இப்ப கொடுத்துட்டேனா, கம்பைல் பண்ணும்போது நான் என்ன கொடுக்கணும், கம்பைல் பண்ணும்போது என்ன கொடுக்கணும், sample dot java. என்னது சாம்பிள், Compile என்னது, பண்ணும்போது we have to give the File file name. ரன் பண்ணும்போது class name. Run பண்ணும்போது class name கொடுக்கணும். எந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும், sample 1. எந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும், மெயின் மெத்தடோட கிளாஸ் Main நேம். method ஓட class. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் மெத்தடோட கிளாஸ் நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இது இன்டர்வியூல கேட்பாங்க. இந்த மாதிரி ட்விஸ்டடான क्वेश्चंस கேட்பாங்க இன்டர்வியூல. அந்த டைம்ல யூ நீட் டு ரிமெம்பர். ஓகே,
இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஜாவா சாம்பிள் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். ஐ காட் தி அப்டேட்டட் அவுட்புட். ஜாவா இஸ் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் அது கூட வந்துருச்சு எனக்கு. இப்போ டோட்டலா என்கிட்ட எத்தனை கிளாஸஸ் இருக்கு, எத்தனை கிளாஸ் ஃபைல் இருக்கு? டாட் கிளாஸ் ஃபைல் 2 இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணது, செகண்ட் இஸ் தி லேட்டஸ்ட் கிளாஸ் ஃபைல். நான் இப்போ என்ன அப்டேட் பண்ணாலும் இந்த லேட்டஸ்ட் கிளாஸ் ஃபைல் தான் ரெஃபர் பண்ணும். சார் இதுக்கு நம்ம கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமா வச்சுக்கலாமா சார்? வச்சுக்கலாம். சின்ன அந்த ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இன்னொன்னு சரி, அது அந்த கேஸ் வரும்போது சொல்றேன். இட் இஸ் a good habit to have your class name and your file name should be same. If suppose in some cases you may need to change your class name and your file name. Some cases வரும். அந்த cases வரும்போது உங்களுடைய கிளாஸ் நேம் டிஃப்ரெண்டா இருக்கும், உங்களுடைய ஃபைல் நேம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த டைம்ல நீங்க எப்படி கம்பைல் பண்ணுவீங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? இன்டர்வியூல இந்த क्वेश्चंस கேட்பாங்க. கம்பைலேஷன் showing this error, showing no errors. At runtime my file is pinging to the previous class. What is the output? அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்க you need to refer your class name and your file name properly so that you will get the answer correct. Hope you are able to understand. புரிஞ்சிருச்சா என்ன சொல்ல வரேன்ட்டு? புரிஞ்சுச்சு சார். Yes, sir. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நோ சார். No, sir. சரி, எப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதோ கூச்சப்படாம கொஸ்டினை கேளுங்க. சிம்பிளா இருந்தாலும் ஐ எம் ரெடி டு ஆன்சர் இட். பட் அது உங்களுக்கு சிம்பிளா இருக்கலாம், இந்த சிம்பிள் கொஸ்டின் கேட்கணுமான்ட்டு இருக்கும். ஆனா அந்த சிம்பிள் கொஸ்டின் கூட ஒரு பிக் ட்விஸ்ட் கிரியேட் பண்ணும். ஓகேவா? அதனால சிம்பிள் என்று எதுவுமே எந்த கொஸ்டினும் சிம்பிள் கிடையாது. எல்லா கொஸ்டினும் நல்ல கொஸ்டின்ஸ் தான். ப்ளீஸ் ட்ரை டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, இன்னொன்னு விளையாடுவோமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா சம் சேஞ்சஸ் பண்றேன். யூ நீட் டு கிவ் மீ தி ஆன்சர் ஆஃப் தி அவுட்புட். நான் எதுவுமே கம்பைல் பண்ண மாட்டேன், நான் எதுவுமே ரன் பண்ண மாட்டேன். நீங்க என்னுடைய ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யூ நீட் டு கிவ் மீ தி ஆன்சர். யார் யார் சிஸ்டம்ல உட்காந்துருக்காங்களோ அவங்க எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஜஸ்ட் எனக்கு சொல்லுங்க என்ன 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 நான் தப்பு பண்ணியிருக்கேன் என்னுடைய ப்ரோக்ராம்ல. வாட் மிஸ்டேக் ஐ ஹவ் டன் இன் மை ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஸ்மால் திங் ஜஸ்ட் நோட் பண்ணிட்டே இருங்க நான் என்ன பண்றேன்ட்டு. நான் ப்ரோக்ராம் கம்பைலும் பண்ண மாட்டேன், ரன்னும் பண்ண மாட்டேன். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ தி கொஸ்டின். ஓகே, ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு what errors we can expect from this program. List out the errors. Third line doesn't have a semicolon. The system Similarly, not the class doesn't start with a capital. Java is based on the hoops concept doesn't have a semicolon. Okay, then
வேற என்ன சிஸ்டம் இருக்கு? கிளாஸ் நேம் வந்து கேபிட்டலா இருக்கணும். ஓகே, கிரேட். நெக்ஸ்ட் அடுத்ததுலயும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து கேபிட்டல் இருக்கணும், பிரிண்ட் எல்என் இருக்கணும். No, it can be print also. The cursor doesn't move to the next line. That is the difference. Print and print line. கிரேட் கிரேட் கிரேட். எஸ், பிரிண்ட் The லைன் main சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷம். பிரிண்ட் லைன் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நியூ லைன் போயிடும். பிரிண்ட் சொன்னேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு கர்சர் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் லைன் கண்டினியூ ஆயிடும். ஓகேவா? பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் லைனுக்கும் ரெண்டு மெத்தடும் யூஸ் பண்ணலாம். இந்த ஜாவா அப்படின்னு சொல்லிட்டா ஜாவாக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வெல்கம் அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஆனா இங்க எல்லாம் என்ன பண்ணோம்னா பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நியூ லைன் கிரியேட் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா நியூ லைன் கிரியேட் பண்ணிடும். அதான் பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் லைனுக்கும் டிஃபரன்ஸ். எஸ், கோ அஹெட். வேற என்ன எரர் இருக்கு? மெயின் மெத்தட்ல பப்ளிக் என்னாச்சு? பி இல்ல சார். எஸ், பப்ளிக்ல பி இல்ல. ஓகே, வேற எனி எரர்ஸ்? சார் கிளாஸ் க்ளோஸ் பண்ணல. சார் க்ளோஸ் பண்ணுங்க. கிளாஸ் கரெக்ட் க்ளோஸ் பண்ணுங்க. கரெக்ட். ஏன்னா ஐ ஹாவ் ஒன் ஓப்பன் curly brace and one more open braces இருக்கு. அப்போனா I have to close two Curly curly braces. braces. Yes, great. வேற? அவ்வளவுதானா? ஓகே, நான் இப்போ என்னுடைய ப்ரோக்ராம் போறேன். நான் இப்போ என்னவா கம்பைல் பண்ணணும்? சாம்பிள் 1 இல்ல சாம்பிளா? எப்படி என்னுடைய ஃபைலை கம்பைல் பண்ணும்? சாம்பிள். why? okay, ஜாவா. எல்லாமே கொடுத்துட்டேனே, இப்போ போய் கேட்க சொல்லுது. நீங்க எல்லாம் ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல இந்த எரர்ஸ் எல்லாம். ஆனாலும் my compiler is not updated. Why? Sample 1. We did not save. We did not Yes. save. Yes, we have not saved our class file. நம்ம class file சேவே பண்ணல, சேவ் பண்ணாமையே போயிட்டோம், அங்க டாஸ்ப்ரம் போயிட்டோம். அதனால நம்மளுடைய கம்பைலர் அப்டேட்டட் ஃபைல் எடுக்கல. அப்போ என்ன பண்ணோம்? நம்ம சேவ் பண்ணோம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பியும் கம்பைல் பண்ணோம். கம்பைல் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன கொடுக்கணும்? ஜாவா சாம்பிள் என்டர் பண்ணலாமா? அகைன் ப்ரீவியஸ் அவுட்புட் தான் வருது. என்ன பண்ணணும்? சாம்பிள் 1 சார். சாம்பிள் 1 கொடுக்கணும், பிகாஸ் அதுதான் அப்டேட்டட் கிளாஸ். என்டர். நான் என்ன கொடுத்துருக்கேன் உள்ள அது எல்லாமே அவுட்புட்டா வந்துருச்சு. ஓகே, யூஆர் ஆல் குட். சப்போஸ் யாராவது சைலண்டா உட்காந்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சைலண்டா உட்காராதீங்க. சைலண்டா உட்காந்தீங்கன்னா இந்த கிளாஸும் சைலண்டாவே போயிடும். ஸோ ஏதாவது பேசுங்க, சம்திங் உங்களுக்கு திங்க் பண்ணதோ பண்ணலையோ, இது எதுக்காக அது எதுக்காக அப்படின்ட்டு கிராஸ் கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, எனக்கு ஒரு ஒரு டவுட் இருக்கு. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்றோம்ல, அது எப்படின்ட்டு பார்ப்போம். எல்லா சிஸ்டம்லயும் ஒர்க் ஆகும்னு சொல்றோம். அப்போ எப்படி இது எல்லா சிஸ்டம்லயும் ஒர்க் ஆகுது? அது எதுனால? இப்போ என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கு, sample1 அப்படிங்கிற ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கு. என்னுடைய sample டாட் ஜாவா ஃபைலை delete பண்ணிட போறேன். Are you sure you want to permanently delete this file? Yes, permanent எனக்கு delete பண்ணிடு. சப்போஸ் இந்த அவுட்புட் இன்னைக்கு வரலன்னா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். நான் என்னுடைய டாட் கிளாஸ் ஃபைல் மூலமா என்னுடைய டாட் ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ண முடியுதா முடியலையா அது பார்க்கறதுக்காக தான் ஒரு சிம்பிள் டெஸ்ட்.
இப்போ டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கு என்கிட்ட. டாட் ஜாவா ஃபைல் கிடையாது. டாட் ஜாவா ஃபைல் இருந்தால் தான் நான் எடிட் பண்ணவே முடியும். இப்போ என்னால் எடிட்டே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நான் இது எப்படி டாட் ஜாவா ஃபைலாக கிரியேட் பண்ணுறது? அதுக்கு ஜாவா சின்னா கம்பைலேஷன். ஜாவா பிங்கிறது வந்து ஒரு பேக்கேஜை ரெஃபர் பண்ணுறது அது. ஓகேவா? ஜாவா பி ஸ்பேஸ் -c sample 1 dot java sample 1 dot class தான் இருக்கு நம்ம கிட்ட. அந்த கிளாஸ் ஃபைலை நான் யூஸ் பண்ண போறேன். கிளாஸ் ஃபைல்ல இருந்து ஜாவா ஃபைல் கிரியேட் ஆகுதா ஆகலையா? கிரியேட் ஆச்சா? கிரியேட் ஆகல. சில ஜாவால கிரியேட் ஆகல. ஏன் கிரியேட் ஆகல? அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ யாருக்காவது தெரியுமா இது எப்படி பண்ணணும்ட்டு? ஜாவா பி okay, let me give without dot class. Generate ஆகலையே. யாருக்காவது தெரியுமா எப்படி டாட் கிளாஸ் ஃபைல்ல இருந்து ஒரு கிளாஸ் ஃபைலை கிரியேட் பண்றது? இதுவரை பண்ணதில்லை சார். இதுவரை இப்படி பண்ணதில்லை சார். இது வரைக்கும் பண்ணதில்லை. அதுதான் கேள்வி. எது பண்ணலையோ அதுதான் பண்ணோம் இந்த கிளாஸ்ல. பண்ணியிருக்கிறதே பண்ணிட்டு இருக்க கூடாது. சம்திங் டிஃப்ரெண்டா யோசிக்கணும். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய டாட் கிளாஸ் ஃபைல்ல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ரீட் பண்ணி காட்டுது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? கிளாஸ் சாம்பிள். உங்களுடைய கோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். அதுக்குள்ள நம்ம என்னென்ன கொடுத்துருக்கிறோமோ அது எல்லாமே ரீட் பண்ணி காட்டுது. ஆனா நம்மளுடைய டாட் ஜாவாவா கிரியேட் பண்ணல இன்னும். அதை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நானும் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சைட் பை சைடு. டீகம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. எப்படி நம்ம டீகம்பைல் பண்றது? ஏதாவது ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு? சரி, இந்த கான்செப்டை வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படி பண்ணணும்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. எப்படி ஒரு டாட் கிளாஸ் ஃபைலை ஜாவா ஃபைலா கன்வெர்ட் பண்றது, அதை கன்வெர்ட் பண்ணா எப்படி நம்மளுடைய ஃபைல் பார்க்கலாம், எப்படி நம்மளுடைய ஃபைல் தெரியும். ஓகேவா? How can we view our decompiled Java file? Java P is the command. Java P வச்சுக்கிட்டு எப்படி பண்றது? சம் ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணிட்டு அந்த கோடோட உள்ள வாங்க நெக்ஸ்ட் வீக். ஓகே, இது ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு. எப்படி நம்மளுடைய டாட் கிளாஸ் ஃபைலை ஜாவா ஃபைலா கன்வெர்ட் பண்ணிட்டு கொண்டு வருது. அந்த ஃபைல் வந்துடணும் திரும்பியும். சிம்பிளா நான் எடுத்து காட்டுற மாதிரி காட்டக்கூடாது. ஓகே, இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு ஜாவா சிம்பிள் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம், அதை கம்பைல் பண்ணோம், அதை ரன் பண்ணி பார்த்துட்டோம் அவுட்புட்டை. வேற என்ன பண்ணலாம் நம்ம ஜாவா வச்சுக்கிட்டு? we can declare some of the variables. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேல்யூ வேணும்னா நீங்க வந்து ஒரு வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணணும். அது எப்படி நம்ம டிக்ளேர்ஸ் பண்றது? டிக்ளேர்னா என்ன, வேரியபிள்னா என்ன, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். வேரியபிள் சொன்னீங்கன்னா some data should be stored inside your memory. ஒரு டேட்டா மெமரியில போய் ஸ்டோர் ஆகணும்னா அதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் தேவை.
அந்த மெமரி அட்ரஸ் ஹோல்ட் பண்றதுக்காக ஒருத்தர் தேவை. அந்த அந்த ஒருத்தர் தான் நம்மளுடைய வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள்னா ஒரு பர்சன் which holds the memory address. அந்த மெமரி அட்ரஸ்க்குள்ள தான் நம்மளுடைய டேட்டாவை போய் ஸ்டோர் பண்ணும். either it is any type of data. என்னென்ன டேட்டா டைப் இருக்கு ஜாவால சொல்ல முடியுமா? என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு? எஸ், Numeric, float, integers, that is what integers, alphabets, integers, integer, float, string, float, double, string, double, long, short, string, double, long, long, short, short, boolean, boolean, character, character, then வேற ஏதாவது இருக்கா? இருக்கா இல்லையா? அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். இது ஸ்ட்ரிங்னா என்னன்னு சொன்னேன்? class, கிளாஸ். அப்போ இதுல வருமா? டேட்டா டைப்ஸ்ல வருமா? வருமா வராதா? வராது. வராது. ஸோ ஸ்ட்ரிங்கை ரிமூவ் பண்ணிடும். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னா ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நான் சொன்னேன் ஒரு சிம்பிள் கீவேர்ட் BCDFILS. நான் மேல நீங்க சொன்னீங்க இல்லையா மேல, அதெல்லாமே வந்திருக்கு பாருங்க. BCDFILS, B²CDFILS. என்ன ஒரு பி என்ன மிஸ் பண்ணிருக்கோம்? பைட். பைட்டை தான் மிஸ் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க இதை ஞாபகம் வைக்கணும்னா, இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் ஞாபகம் வைக்கணும்னா ஒரு சிம்பிளான கீவேர்ட் B²CD_FILS. B² stands for byte and boolean. C stands for character. D stands for double. F stands for float. I stands for int, longs, and S stands for short. இதுதான் நீங்க எழுதிருக்கீங்க. 1 2 3 4 5 6 7 8. 8 types of data types are available in Java. இது எல்லாமே என்ன டேட்டா டைப்னு சொல்லுவோம்? என்ன டேட்டா டைப்னு சொல்லுவோம்? primitive data type, என்னது? primitive data type, Yes, right. Primitive data type. Primitive data type என்ன? எதுக்காக இதை primitive data type அப்படின்னு சொல்றோம்? சரி, நான் ஒரு வேலை பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து எக்ஸல் கூகுள்ல ஸ்டோர் ஆயிருக்கட்டும். அந்த லிங்கை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுறேன். இன் ஃபியூச்சர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு ஏதாவது கான்செப்ட்ல, அந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகே, கூகுள் ஒரு சிம்பிள் வேர்ட் டாக்குமெண்ட். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் தெரியுமா? கூகுள்ல இந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டாட்ஸ் குள்ள போறீங்கன்னா டாக்ஸ் அப்படின்ட்டு வந்துடும். இந்த டாக்ஸை எடுத்துட்டு போய் ஓபன் பண்ணேன்னா ஐ கேன் கிரியேட் ஒன் blank டாக்குமெண்ட். இப்போ இதுல வந்து ஜாவா கோர்ஸ், ஜாவா ப்ரோக்ராமிங். ஓகே, இதுல ஃபுல்லாவே அப்டேட் பண்ணிக்குவோம். போயிடுச்சா? ஓகே, சரி, நம்ம டேட்டா டைப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். காப்பி பேஸ்ட். இப்போ இதை உங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணும்.
Only people with access can open with the link. Okay, copy link. Done. Paste பண்ணிடுறேன் உங்களுடைய சாட்ல. இப்போ ஆக்சஸ் கொடுக்காதீங்க. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்சஸ் கொடுங்க. நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய ரிக்வெஸ்ட். ஓகேவா? இல்ல இப்போ கொடுத்தாலும் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சஸ் கொடுத்துடுறேன். ஸோ இனியோடைய டேட் என்ன? Date is 26/11/2023. ஓகே, இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. என்னாச்சு? ஓகே ஓகே. இப்போ இது ஏன் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றாங்க? இதெல்லாம் இன்பில்ட் டேட்டா டைப் சார். இன்பில்ட் டேட்டா டைப்னா என்ன? ஆல்ரெடி The rules are predefined. ஆஹா, The rules are predefined. Only these set of characters would be accepted for these type of data types. okay, let me give you one more thing. In Java we also have இதை இப்படி சொல்ல மாட்டோம். இது வந்து primitive data type. உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் ரைட். int, double, short, boolean, char, இது இப்படி சொல்லுவோம். And Java also have its own wrapper classes. Integer, float, double, இது எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? என்ன என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது? இது என்ன தெரியுது உங்களுக்கு? அது எல்லாமே பார்த்தா? Class, capital yes yes Class. yes, it's a class. எதுக்காக கிளாஸ் சொல்றீங்க? இது எதுக்காக கிளாஸ் எல்லாமே சொல்றீங்க? கேப்ஸ்ல ஆரம்பிக்குது. எஸ், எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் இட்ஸ் கால்ட் as wrapper classes. இது ஜாவால கிரியேட் பண்ணது, பியூர் ஜாவால தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த wrapper classes எல்லாருமே. அப்போ இது என்னது? எதுக்காக இந்த primitive data type வச்சிருக்காங்க? இப்போ சொல்லுங்க ஆன்சர். இந்த டைப் எல்லாத்துக்குமே வந்து அதுக்குன்னு டேட்டா ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி இருந்தா இதுதான் போடணும்னு இருக்கு. அதனால அப்போ wrapper classes-உம் அதேதான். integer I is equal to new integer of 10 அப்படின்னு சொன்னா integer value தான் எடுத்துட்டு போகுது. எதுக்காக இது primitive data type சொல்றாங்க? இது wrapper classes அப்படின்னு சொல்றாங்க. Why? What is the reason? எதுக்காகனா primitive data type சொல்றது the same data types has been used in core languages such as C, C++. அப்போ C, C++ என்ன பண்றாங்களோ அத சேம் டாஸ்க் தான் இங்கேயும் பண்றாங்க. C-லயும் data types are there, variables are there which store some of the data inside your memory. That memory address points to this particular value. Okay, so இங்கேயும் சேம் கான்செப்ட் தான் அப்ளை பண்றாங்க. ஒரு வேரியபிள்ல சம் வேல்யூ நீங்க அசைன் பண்றீங்கன்னா அது அந்த வேல்யூவோட டேட்டா டைப் என்ன, அந்த வேல்யூ எப்படி அசைன் ஆகுது, அந்த சேம் பிக்சர் தான் இங்கேயும் வருது. டிஃபரன்ஸ் என்ன? ஜாவால primitive data types-உம் இருக்கு as well as wrapper classes-உம் இருக்கு. Some advanced concepts for your data types can be done with wrapper classes. அது என்னது advanced concepts? Suppose உங்களுக்கு வந்து இன்டிஜர்ல இருந்து float கன்வெர்ட் பண்ண முடியுமா? C, C++ல float இருந்து டபுள் கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டிஜர் கன்வெர்ட் பண்ண முடியுமா? C, C++ல C++ல இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் பாசிபிளா? Yes or no? No. Answer is no. Because they don't have the wrapper classes.
நீங்க எந்த ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் எந்த டேட்டா கொடுத்தாலும் that will be as string தான் அது டேட்டா. அந்த டேட்டாவை இப்போ நீங்க வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணனும்னா integer டாட் parseInt யூஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த இன்டீஜர் தான் wrapper class. அந்த wrapper class மூலமா you are calling the parseInt to convert your data from one type to another type. இந்த parseInt, parse float, parse double, parse character, parse long, parse boolean எல்லாமே wrapper classes மூலமா தான் நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. Not only this, you can do much things based on wrapper classes. நீங்க primitive data types இல்லாமயே wrapper classes மூலமாவே நீங்க பண்ணலாம். அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா இப்போதைக்கு என்ன பார்ப்போம்னா primitive data types. Okay, just ஒரு ஐடியா. Java supports primitive data types as well as wrapper classes. அப்போ wrapper classes னா என்ன? If you want to convert from one data type to another data type, wrapper classes are used. அப்போ primitive data types என்ன பண்ணும்? Primitive data typesல Java வந்து எதுவுமே எடுத்துக்கல. That is strain எடுத்துக்கலனா எப்படி ஸ்டோர் பண்ணணும் என்ன பண்ணணும்ட்டு ஸ்ட்ரெயின் எடுத்துக்காம எப்படி C and C++ யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை தான் இதை primitive data type அப்படின்னு சொல்றாங்க. என்னால் டயக்ராம் ட்ரா பண்ண முடியுமா இதுல? எஸ் எஸ் ஆர் நோ? drawing. ஓகே, இப்போ என்னுடைய RAM இருக்கு. எப்படி நான் ட்ரா பண்றது? ஓகே, இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நம்ம சிம்பிளா வேர்ட் எடுத்துப்போம். இதுல கொஞ்சம் ஈஸி. இப்போ இதுல என்ன பண்றோம்னா இன்சர்ட் symbols shapes. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு RAM. இதுதான் நம்மளுடைய RAM. இந்த RAM வந்து பிளெயினா இருக்கட்டும். ஓகே, இதுக்குள்ள இன்னொரு ஷேப். இந்த RAM குள்ள நான் இப்போ 10 அப்படின்ட்டு வேல்யூ இன்சர்ட் பண்ணும். 10 அப்படின்ட்டு ஸ்டோர் பண்ணும். இப்போ இந்த RAMல 10 அப்படின்ட்டு ஸ்டோர் ஆகுது இல்லையா? இந்த ஏரியா தான் நம்மளுடைய ரிசர்வ்ட் ஏரியா. இந்த ஏரியா பேர் தான் ரிசர்வ்ட் ஏரியா. இது ரிசர்வ்ட் ஏரியானா என்ன? இந்த பர்டிகுலர் லொகேஷன் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் ஒன் ஆஃப் தி வேரியபிள். இந்த ஏரியா பேர் வந்து ஏன்ட்டு சொல்லிடுறேன் நான். இந்த பர்டிகுலர் பாக்ஸ் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் a variable. எப்போ எல்லாம் நான் வந்து இந்த ஓகே, எப்பெல்லாம் நான் இந்த ஏவை டினோட் பண்றேனோ அப்போ எல்லாம் இந்த மெமரி அட்ரஸை எடுத்துட்டு வந்து எனக்கு காட்டும். ஓகே, this is what a reserved area. so இந்த reserved area எப்படி என்ன கொண்டு வரதுன்னா ஜாவால just I need to go here and start a new class data types, same public static void static public void main string arguments. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்? int a equal to 10 print of
the value of a variable is comma இப்போ நான் இந்த 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 ஸ்ட்ரிங்கோட நான் வந்து என்னுடைய வேல்யூவையும் ஆட் பண்ணி காட்டணும். அப்போ நான் என்ன பண்றேன், கான்கார்டினேஷன் பண்றேன், ஜாயின் பண்றேன். if I want to join with my string and variable, then I need to use plus a அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த string print பண்ணிடும். string print பண்ணதுக்கு அப்புறம் a உடைய வேல்யூவும் print பண்ணிடும். print பண்ணி I can close my save. I can call it as data types. P caps are smaller, capital letter. types dot java. சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது எரர்ஸ் இருக்கா? print statement print பத்தி டாட் கொடுத்துருக்கீங்க. அவுட் அது பண்ணக்கூடாதா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் பண்ண வேணுமா? கண்டிப்பா பண்ணும். system dot out dot. okay, anything else? பப்ளிக் ஸ்டாட்டிக் மாத்தி மாத்தி கொடுத்துக்கலாமா? கொடுத்துக்கலாம். allowed. static public, public static எப்படி வேணா கூட நம்ம வச்சுக்கலாம். again an interview question. இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்துட்டு what will be the output? either the value of a variable is 10 or compile successful runtime error, next compile error, next none of the above. அப்படின்னு கேட்டா you need to say the value of a variable is 10. correct or wrong? yes or no? கரெக்டா Correct, கொடுத்துருக்கேனா? ஏதாவது எரர் இருக்கா No, ப்ரோக்ராம்ல? sir. no. saving this, going back to my command prompt and saying java c space data Data types dot java. The data types என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? வேரியபிள் ஏ ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்கீங்க சொல்லுது மெயின் மெத்தட். ஆமா, எங்க டிஃபைன் பண்ணிருக்கிறேன்? ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் போறதுக்கு ஏ எஸ் மற்றும் எஸ், இங்கேயும் ஏன்ட் இருக்கு, இங்கேயும் ஏன்ட் இருக்கு. அப்போ ஐ நீட் டு கிவ் சம் டிஃபரன்ஷியேஷன். எப்படி டிஃபரன்ஷியேஷன் கொடுப்பேன்? a1 அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கலாம். இங்க சேம் வேரியபிள் நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சேம் வேரியபிள் நான் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் ஐ கேன் மென்ஷன் டிஃப்ரெண்ட் வேரியபிள். ஜாவால ஒரு ரூல் நம்பர் 1 இஸ் you should not give multiple variables of same name. same nameல variables நீங்க create பண்ண கூடாது. saving it, going back to my DOS prompt, trying to compile. Now this time my program has been compiled successfully. run பண்ணலாமா? yes, I can run. java space class name என்ன? data types. the value of a1 variable is 10. சிம்பிளா வந்துருச்சா? இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணிக்கலாமா, பேஸ்ட் பண்ணிக்கலாமா உங்களுடைய டாக்குமெண்ட்ல? ஓகே, ப்ரோக்ராம்ல பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ இன்னொரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? int p equal to 20. இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாமா? கிரியேட் பண்ணலாம். இங்க கொடுத்துக்கலாம். கொடுத்தா ஓகேவா? c is equal to 0, c is equal to a plus b, and then the value of added. யாரோ மியூட் பண்ணாம வச்சிருக்காங்க, ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. the value of added numbers is c. பண்ணலாமா? எரர் வருமா எனக்கு இந்த மாதிரி பண்ணும்போது?
வருமா வராதா? வரும் சார். வரும். C ஏன், is equal to A plus B semicolon வரணும். எங்க எங்க A இங்க. plus B அதுல semicolon. வேற ஏதாவது? சி ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்கோன்னு வராதா சார்? எங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன் சி ஆல்ரெடி? C is equal to 0 ன்னு கொடுத்திருக்கீங்க. இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க இதுக்கு. You can initialize your numbers anytime, but declaration should be done only one at a time. ஓகே சார். Okay? இப்போ இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணலாமா வேரியபிள்ஸ் ஜாவால? எஸ், I can. I can declare int b is equal to 20, comma c is equal to 0. செக் பண்ணி பார்ப்போம் நான் சொன்னது ரைட்டா ராங்கா. பண்ணலாமா பண்ண முடியாதா? A1 போடணும் சார். c is equal to A1. c is equal to a1. ஏன்னு சொன்னா இந்த வேரியபிள் இது எதுக்காக கொடுத்துருக்காங்க? இது எதுக்கு மீனிங் இருக்கா? சரி, இது அப்புறமா வருவோம். ஃபர்ஸ்ட் இங்கே வருவோம். இப்போ நான் c is equal to a plus b சேவ் பண்றேன், கம்பைல் பண்றேன், கம்பைலேஷன் முடிஞ்சிருச்சு. அவுட்புட் பார்க்குறேன். The value of added numbers is 30. கரெக்டா வந்துச்சா? 10 and 20 is 30. Yes, I can. So இந்த ஸ்டேட்மெண்ட் I can create multiple variables with the help of single value. இப்படியும் possible and இன்னொன்னு கூட possible. Int I can specify like this. Int a1 equal to b equal to c equal to 0. இப்படியும் நான் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் I can initialize like this. a1 equal to இது, then இது கொடுக்கும்போது I need to mention some semicolon separations. இப்படியும் நான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ணிட்டு அப்புறம் டிக்ளேர் பண்ணிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் அப்புறம் இனிஷியலைசேஷன். ஓகே சார். The name of this is you are creating a variable and initializing it to 0. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்க, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இனிஷியலைஸ் பண்றது 0. எல்லா வேரியபிள்ஸும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேல்யூஸ் 0 ஆயிடும். 0 ஆனதுக்கு அப்புறம் I am reinitializing it with new numbers. இது எல்லாமே நியூ. இது தேவையில்லை எனக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை இப்போதைக்கு. Because I have updated my C here itself. So இதே ரன் பண்ணி பார்ப்போமா கம்பைல் ஆகுதான்ட்டு? Cannot find symbol C. ஏன்? 6 எரர் காட்டுது. யாராவது சொல்ல முடியுமா என்ன 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 மிஸ்டேக் பண்ணிருக்கேன்? ஓகே, கமா கமா. எஸ், கமா கொடுத்தா இட் இஸ் அக்செப்டட். சி உடைய வேல்யூ மட்டும் 0. அப்படி இல்லைன்னா கூட நான் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டு ஐ கேன் மென்ஷன். இப்போ நான் எதுவுமே கொடுக்கல இங்க. அப்போ என்னுடைய a plus b உடைய வேல்யூ என்ன வரும் சிக்கு? எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்ண முடியுமா? எரர்ஸ் காட்டுமா? காட்டும் சார். ஏன் என்ன எரர்ஸ் காட்டும்? அன்டிஃபைன்ட் காட்டும். அன்டிஃபைன்ட் காட்டுமா? எல்லாருமே அக்செப்டடா? ஆக்சுவலா இன்டிஜர்ஸ்க்கு நம்ம இன்டிஜர் எதுவுமே மென்ஷன் பண்ணாததுனால எரர் காமிக்கும். ஆஹா, இன்டிஜர்ஸ்ல நம்ம எந்த வேல்யூமே நம்ம மென்ஷன் பண்ணலீங்களே. பண்ணல. அப்ப என்னவா எனக்கு அவுட்புட்டா வரும்? 0. Why 0? Oh, not declare the values. We have not initialized any of our variables. Then by default, the variables will take
0 as an initial value. ஜாவால மட்டும் அது பாசிபிள். நீங்க எதுவுமே வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணலைன்னா ஜாவா பை டிஃபால்ட்டா 0ன்ட்டு எடுத்துக்கும். ஸோ சேவ் பண்ணிட்டேன், அகெயின் கம்பைல் பண்றேன். ஓகே ஓகே சாரி. இங்க கண்டிப்பா நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஆனா சில இடத்துல வந்து we don't need to initialize. கிளாஸ் மெம்பரா இருந்தா we don't need to initialize. ஆனா இது வந்து மெத்தட் வேரியபிள்ஸ், ஸோ டெஃபினெட்லி we need to initialize. என்ன சொல்ல வரேன்னா, காப்பி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா? இப்போதைக்கு வேண்டாம், உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். ஸோ இங்க I need to mention it. I can say a equal to 10, b equal to 20, saving it and again compiling it. Okay, இதுல என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு, உங்களுடைய மெயின் மெத்தட் வேரியபிள்ஸ் must always be initialized. மெயின் மெத்தடோடைய வேரியபிள்ஸ் வந்து எப்பவுமே இனிஷியலைஸ் ஆகிருக்கணும். இனிஷியலைஸ் ஆகலைன்னா it will not give you the proper output. ஆனா சிக்கு வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணல, ஆனாலும் சி will gives the output because சி அவுட்புட் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே we have said what is C. சிக்கு இனிஷியலைஸ் பண்ணல இங்க, ஆனாலும் we have said சி என்ன பண்ணணும்ட்டு இங்க சொல்லிட்டோம். அதனால சி will add both the values and store it in. Suppose நான் இன்னொன்னு பண்றேன். நான் இப்போ வந்து ஏபி சி is equal to 0 and then இங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ என்னுடைய ப்ரோக்ராம் கம்பைல் ஆகுமா? கம்பைல் அண்ட் ரன் ஆகுமா? ஆகாது சார். ஆ ஆகாது. ஏன்? A1 B டிக்ளேர் பண்ணவே இல்லை சார், வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணவே இல்லை. சரி பார்க்கலாம். கம்பைல் ஆயிடுச்சு. எப்படி கம்பைல் ஆயிடுச்சு? ஏன் கம்பைல் ஆயிடுச்சுன்னா, நான் யூஸே பண்ணல, A1 and B என்னுடைய ப்ரோக்ராம்லயே யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணதான் இனிஷியலைஸ் பண்ணும், யூஸ் பண்ணலன்னா இனிஷியலைஸ் பண்ண தேவையில்ல. Got the point? ஓகே சார். யூஸ் பண்ணா மட்டும்தான் you need to initialize. இதே வந்து கிளாஸ் வேரியபிளுக்கும், கிளாஸ் வேரியபிள் நீங்க உள்ள கொடுத்துட்டீங்கன்னா you don't need to initialize. You can take by default it will print அவுட்புட் 0 வருமா சார்? 0 வரும். இப்போ A1 சோ பிரிண்ட் பண்றேன் பாருங்க. கண்ட்ரோல் எஸ், A1 உடைய வேல்யூ என்னன்னு பாப்போமா? 0 பாப்போம். உங்களுக்கு எப்போ எல்லாம் நான் பிரிண்ட் பண்றேனோ it will say you have not initialized your variable. சப்போஸ் நீங்க இனிஷியலைஸ் பண்ணலைன்னா நீங்க யூஸே பண்ண முடியாது அந்த வேரியபிளை. ஸோ டெஃபினட்டா நீங்க இனிஷியலைஸ் பண்ணணும். யாருக்கு? மெயின் மெத்தட் வேரியபிள்ஸ்க்கு. இது மெயின் மெத்தட்குள்ள நீங்க எந்த வேரியபிள் கொடுத்தாலும் you need to initialize them. If you don't initialize, your variables will not be used. அது சில இடத்துல வந்து இனிஷியலைஸ் பண்ணனாலும் by default your value will be 0. அது எந்த இடம் சொல்றேன், அப்புறமா சொல்றேன். ஓகே, கிளாஸ் போக போக I will give you the introduction. Then C is equal to A plus B. பழசு மாதிரியே பண்ணிட்டேன், ப்ரோக்ராமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் and then compile பண்றேன். Why there is an error? எதுக்கு எரர் காட்டுது? சார் A1 மென்ஷன் A தான் சார் போட்டிருக்கீங்க. ஓகே, A1 save, going back, compiling it, Java data types. ஏன் வரல? அவுட்புட் ஏன் வரல? What happened? டேட்டா டைப்ஸ் வந்துட்டு கேப்ஸ்.
Yes. T caps la irundha I will get the correct output. Okay. Let me copy and paste this in your document. Next. இது எதுக்காக? இது எதுக்காக? யாராவது சொல்ல முடியுமா? எதுக்காக string of A அப்படின்ட்டு இருக்கு? அது ஒரு கிளாஸ் நேம் சொன்னீங்க. String is a அது class name வேரியபிள் சொன்னேன். சார். ஏ வந்து வேரியபிள். A is a variable. Then அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? யூஸ் பண்ண முடியுமா அதை? இதுக்கு பேரு command line argument. command line argumentனா என்ன? இப்போ நீங்க ரன் டைம்ல ஏதாவது வேல்யூஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஜாவா பி அப்படின்ட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா? ஜாவா பி இஸ் ஆல்சோ ஏ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். அது என்ன பண்ணுன்னா ஜாவா பி ஸ்பேஸ் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சொல்லலாம் ஜாவா டாட் ஐஓ டாட் சப்போஸ் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம். இந்த கிளாஸை பத்தி எனக்கு தெரியணும் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்ட்டு. ஜஸ்ட் ஜாவா பி ஸ்பேஸ் ஜாவா டாட் ஐஓ டாட் டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாலே இட் கிவ்ஸ் மீ வாட் ஆல் தி மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்ட்டு நான் பார்த்துக்கலாம். இதுக்கு பேரும் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். கமாண்ட் ஐ எம் பாசிங் as ஜாவா பி followed by the address of my class. அந்த அந்த கிளாஸோடைய அட்ரஸ் நான் பாஸ் பண்ணாலே அதுக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ தட் இஸ் த மெத்தட்ஸ் அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். ஒன் டைப் ஆஃப் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் இஸ் இது ஸ்ட்ரிங் ஏ. இப்போ ஸ்ட்ரிங் டைப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இது தேவையில்லை. நான் என்ன பண்ணலன்னா A1 ஈக்குவல் டு இது அரே ஆஃப் வேல்யூஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டா அரே ஆஃப் வேல்யூஸ். ராப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இன்டிஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப் a of 0 க்ளோஸ். இதை அப்படியே நான் காப்பி பண்ணி பிக்கும் கொடுத்துடலாம். தட் மீன்ஸ் வாட்? ஐ கேன் பாஸ் டூ வேல்யூஸ் அட் ரன் டைம், a of 0 and a of 1. அது பை டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணனும்னா ஐ நீட் டு யூஸ் மை ராப்பர் கிளாஸ். ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ்? ஐ கேன் மென்ஷன் எனி டைப் ஆஃப் வேல்யூஸ் அட் ரன் டைம். ஸோ சேவிங் பேக், கோயிங் பேக் டு மை ப்ரோக்ராம், compiling it, java space data types dot java. Oops. Save. எதுக்கு இனிஷியலைஸ் பண்ணலன்னு சொல்லுது? ஓகே சாரி நான் இதுக்கு வந்து இன்டென்ட் கொடுக்கல, என்னுடைய தப்பு. சேம் அகெயின் சீக்கு வந்து இன்டிஜர் அப்படின்னு சொல்லல. சேவிங் இட் பேக். எதுவுமே எரர் இல்லை. இப்போ நான் ரன் பண்ணும்போது டேட்டா டைப்ஸ் ஸ்பேஸ் இது வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். ஸோ ஐ நீட் டு பாஸ் தி ஆர்குமெண்ட் அட் ரன் டைம். வேல்யூ என்னன்னு சொல்லலை இங்க. நான் எப்போ இந்த வேல்யூவை ரன் டைம்ல பாஸ் பண்றேனோ அப்போ ஏல போய் ஸ்டோர் ஆயிடும். தட் இஸ் a of 0 வந்து 20, a of 1 வந்து 30. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி the value will be displayed. ஆகுதா ஆகலையா பார்க்கலாமா? See, this is what command line argument. You are passing the argument at the time of running your program. அதுக்காக தான் இங்க வந்து command line argument நம்ம பாஸ் பண்ணோம். It is very very necessary. சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க ஃபைல்ஸ் பாஸ் பண்ணணும். பேஸ்ட் ஆன் தட் ஃபைல் இட் ஹேஸ் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ அந்த ஃபைலை வந்து இது மூலமா பாஸ் பண்ணி யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா அண்ட் தென் யூ கேன் பிரிண்ட் தி அவுட்புட். ஸோ ப்ரோக்ராம்குள்ள போனதுக்கு அப்புறம் ஐ கேன் கெட் தி வேல்யூ. தட் இஸ் ஒன் வே. த அனதர் வே இஸ் while
executing my program, I can mention the values. Those values will be taken by my program and it will be evaluated. That can also be possible. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது questions இருக்கா இதுல? ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸா வந்திருக்கும். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். ஸோ இது ரன் டைம்ல இன்புட் வாங்குறதுக்கா சார் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்? எஸ் எஸ். ஸ்ட்ரிங் ஏன்னு சொல்றது வந்து ரன் டைம்ல ஆர்குமெண்ட் வாங்குறது. ரன் டைம் சொன்னா ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போதே ஃபாலோட் பை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும். ஆனா சில ப்ரோக்ராம்ஸ்ல என்ன பண்ணுவோம், ஜாவா டேட்டா டைப்ஸ் என்டர் கொடுத்துருவோம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் கெட் தி வேல்யூ ஃப்ரம் தி யூசர். ஸ்கேனர் கிளாஸோ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸோ இல்ல பஃபர் ரீடர் கிளாஸோ யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணல. எந்த கிளாஸஸும் யூஸ் இல்ல. ப்ரீடிஃபைண்டா கொடுக்கறதே யூஸ் பண்றோம் டு கெட் தி இன்புட் ஃப்ரம் தி யூசர். இப்போ நம்ம வேல்யூ ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்ணா அது ஒர்க் ஆகாது சார். அது எதுமா? இப்போ நம்ம ரன் டைம்ல வேல்யூ கொடுத்தோம்ல சார். ஆமா. இப்போ நம்ம ப்ரோக்ராம்லயே வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம்னா எப்படி சொல்றீங்க? A1 is equal to 20, B is equal to 30 கொடுத்துட்டோம்னா அது பண்ணலாம். work அதுக்கு ஆகும். முன்னாடி ஃபர்ஸ்ட் அதானே பண்ணோம். இதோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணா திரும்பி ப்ரோக்ராம் குள்ள போணும். இது அப்படி கிடையாது. ரன் பண்ணும்போதே ஐ கேன் சேஞ்ச் தி வேல்யூஸ். டைனமிக் வேல்யூஸ். இது டைனமிக் வேல்யூஸ். இது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். Any questions regarding command line argument? No, sir. command line argument என்ன? Run timeல அவுட்புட் பார்க்குறது. ரன் டைம்ல அவுட்புட் பார்க்கறதா? ரன் டைம்ல இன்புட் பாஸ் பண்றது. ரன் பண்ணும்போதே இன்புட் பாஸ் பண்றது. while you are executing your program, you are passing your values. So here I need to say Java space data types space value 1. Value 1 is 30, value 2 is 40. So ரெண்டுமே pass பண்ணி it will evaluate it and gives me the output properly. என்னால float value கொடுக்க முடியுமா இந்த மாதிரி? நீங்க கேட்கலாம், question கேட்கலாம். Float value, can I able to get the float value? Yes, you can. Just you need to say float a1 equal to wrapper class. I have to change float dot parse float. Same float integer பதிலா I need to give wrapper class called என்ன float. டேட்டா டைப் கொடுக்குறோமோ அதுபடி சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சார். correct, exactly. என்ன டேட்டா டைப் கொடுக்குறோமோ அந்த டேட்டா டைப்க்கு ஏத்த மாதிரி we need to parse our wrapper classes. இந்த ரேப்பர் கிளாஸோட இது கம்பல்சரி கேப்ஸ்ல தான் இருக்கணும் அப்படிதானே சார்? correct. To differentiate between wrapper class and primitive class. இது primitive Okay. class, இது wrapper class. செக் பண்ணலாமா? ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணோம். then need to execute it. The value of added numbers is 50.0. Can I give 0.55, 0.22? Both the values were added. Okay, so இந்த மாதிரி கூட நீங்க உங்களுடைய ப்ரோக்ராமை டெவலப் பண்ணலாம். Any questions? Questions இல்லையா? Shall we move Yes, sir. ahead? Yes, Okay. sir. Yes, sir. இப்போ நான் இதை எடுத்துட்டு string s1 equal to இப்போ a உடைய வேல்யூ நான் வாங்கணும். a of 0,
string s2 equal to b of 1. என்ன பண்றேன்னா யாராவது சொல்ல முடியுமா? என்ன பண்ணிருக்கேன்? ரன் டைம்ல வேல்யூ கொடுக்குறீங்க, ம் ஆட் பண்றீங்க ரெண்டையும். ஓகே. இப்போ string dot parse string இல்லையா? அதான் சார் போட்டாரு. கொடுக்கணுமா string dot parse string? இது primitive டேட்டா டைப் கிடையாதுன்னு சொன்னீங்க. கரெக்ட். கொடுக்கணும் சார். கொடுக்கணுமா? எதுக்கு? இது வந்து இந்த string primitive data type ஆ? No, sir. What is a string? கிளாஸ். கிளாஸ்னால நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே we are getting as string value. string Yes, value sir. தான் நான் வாங்குறோம். அந்த string value-வே assign பண்ணிடுறோம். That's it. We don't want to Yeah. convert anything. டைரக்டா கொடுத்துருவோம். டைரக்டா கொடுத்துடும். Save. Going back to command prompt. Checking it. Executing with some string values. இப்போ 20 and 40. 20, 40. எதை கொடுத்தாலும் that will be considered as string. Hello world. Hello world. So நீங்க எந்த வேல்யூ பாஸ் பண்ணாலும் it will be taken as an input and it will be passed to the program and it will be converted. Okay. So ஓகே சார். clarity வந்துருச்சா? ஏதாவது questions இருக்கா? இன்னும் டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. Yes. String should be in double quotes. இப்போ நான் வந்து இந்த மாதிரி வேல்யூ பாஸ் பண்றேன். 20.33 and 50.33. இப்போ என்னவா அவுட்புட் எனக்கு வரும்? என்னவா அவுட்புட் வரும்? கன்கார்டினேட் மெல்ஸ் பண்ணுவோம். கான்கார்டினேட் தான் பண்ணும். அப்போ என்னவா கான்கார்டினேட் பண்ணும்? எப்படி வரும் எனக்கு அவுட்புட்? 20 20.33 followed by 50.33. 50.33. Yes. Okay. Just நம்மளுடைய values add பண்ணி that is concatenate join பண்ணி காட்டுது. இப்போ இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம operator we have used as plus operator. So plus is a normal operator which helps us to concatenate our strings, joining of strings. இப்போ ஜாவால பாத்தீங்கன்னா we have different types of operators. அதெல்லாம் நீங்க உங்களுடைய கிராஜுவேஷன்ல படிச்சிருப்பீங்க. arithmetic operators, logical operators, assignment operators, unary operators, relational operators. சேம் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்மளும் யூஸ் பண்ண போறோம். நான் அதுக்கு செப்பரேட் டைம் கொடுக்க போறது இல்ல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து we are just jumping to objects. We are going to create some objects and அந்த objectsல இருந்து we are going to do some extra task. Okay, how we can create objects என்ன, next methods, next constructors, அந்த கான்செப்ட்ஸை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஏதாவது questions இருக்கா உங்களுக்கு? so far என்ன எடுத்துட்டு போனோமோ கிளியரா புரிஞ்சுதா இல்ல ஏதாவது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்கா? புரிஞ்சு புரிஞ்சது.
சீக்கிரம் சொல்லுங்க. வேற எல்லாம் புரிஞ்சிச்சு சார். சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்க? என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம் சார். அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஓகே, வேற டாட் இந்த கிளாஸ்ல இருந்து டீகம்பைலர் பத்தி நீங்க கேட்டீங்க. எஸ், அந்த டீகம்பைலர் எப்படி நடக்குது. ஏன்னா இப்போ வந்து நான் என்னுடைய கிளாஸ் ஃபைல எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போய் என்னுடைய லினக்ஸ் என்விரான்மெண்ட்ல நான் பிளக்இன் பண்றேன். டைரக்டா என்னுடைய டாட் கிளாஸ் ஃபைல் புரிஞ்சுக்குமா? அது புரிஞ்சிக்காது. ப்ராக்டிக்கலா பார்த்தா என்னுடைய டாட் கிளாஸ் ஃபைல இன்னொரு சிஸ்டம்ல நான் போய் போட்டா நான் ரன் பண்ணா ரன்னே ஆகாது என்னுடைய ப்ரோக்ராம். அப்போனா நான் என்ன பண்ணும், அதை டீகம்பைலர் பண்ணும். டீகம்பைல் பண்ணு ஆக்சுவல் ஃபார்மேட் கொண்டு வரணும். ஆக்சுவல் ஃபார்மேட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், திரும்பி அகைன் கம்பைல் பண்ணும். ஏன்னா அந்த மிஷினோடைய ஆர்கிடெக்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ என்னுடைய மிஷின் ஆர்கிடெக்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். So I will not be able to compile I will not be able to run the same program which I have executed in my machine. I cannot expect the same output from other machine. Definitely it will not understand because my system's architecture is different. Architecture சொன்னீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் ப்ராசஸர், அந்த சிஸ்டம் ப்ராசஸர் டிஃப்ரெண்ட், இன்னொரு சிஸ்டம் ப்ராசஸர் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஆர்கிடெக்சர்ல போய் உங்களுடைய ப்ரோக்ராம் டைரக்டா ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆகாது, கம்பல்சரியா ரன் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணும், அந்த கிளாஸை வந்து டீகம்பைல் பண்ணிக்கணும். டீகம்பைல் பண்ணிக்கிட்டு ஐ கேன் எக்ஸிக்யூட் அகெயின். ஐ நீட் டு கம்பைல் ஆன் தட் என்விரான்மெண்ட் அண்ட் தென் ஐ கேன் எக்ஸிக்யூட். ஆனா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் நாட் அவைலபிள் இன் அதர் லாங்குவேஜஸ். அதனால தான் ஜாவாவை வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும்போது சாட்டர்டே டீகம்பைலேஷன் பார்த்துட்டு வாங்க. அது எப்படி நடக்குது, அந்த ப்ரொசீஜர் எல்லாமே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்குவோமா? நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் இன்டெப்தா போவோம். ஓகே, ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க என்ன எங்கெல்லாம் யூ ஃபீல் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்க கேளுங்க. ஐ வில் பி ரெடி டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். சப்போஸ் நம்ம வந்து ஜாவாவை சீக்கிரமா முடிச்சிட்டோம்னா we will start with something advanced concept as string boot. So இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்ட்ரிங் பூட் தான் போயிட்டு இருக்கு. தட் இஸ் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். எப்படி நம்ம வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது. நீங்க எல்லாம் ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி என்ஹான்ஸ் ஃபார் யூ. தட் இஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா யூ கேன் சே ஐ நோ ஸ்ப்ரிங் பூட், ஐ நோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல். ஸோ ஸ்ப்ரிங் பூட் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. யூ நீட் டு நோ அபவுட் ரியாக்ட் ஓன்லி. ரியாக்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்டோட கனெக்ட் பண்ணி யூ கேன் டிஸ்பிளே யுவர் அவுட்புட்ஸ். ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வி வில் ட்ரை டு கம்ப்ளீட் ஆர் கான்டென்ட். கான்டென்ட் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கான்டென்ட் பேஸ் பண்ணி தான் வி ஆர் டூயிங். ஸோ ஒன்ஸ் வி கம்ப்ளீட் ஆர் கான்டென்ட் ஃபர்ஸ்ட், then we will start with something additional concept as Spring Boot, because இப்போ மார்க்கெட்ல இருக்குது Spring and Hibernate. So Hibernate கூட கொஞ்சம் கம்மி தான், சூப்பர் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது Spring Boot தான். So we will try to learn about Spring Boot web, how we can create a website. So we are going to wind up today's session by just எல்லாருமே ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிடுங்க ஃபார் திஸ் ஃபைல். ஐ வில் கிவ் யூ தி ரெஸ்பான்ஸ், அக்செப்டன்ஸ் கொடுத்துட்றேன். தென் யூ கேன் வியூ திஸ் ஃபைல். இந்த ஃபைலை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் கம் டு நோ என்னென்ன நம்ம பண்ணியிருக்கிறோம், அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் யுவர் ஓன் ஃபைல்ஸ் இன் யுவர் சிஸ்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து சிஸ்டம் ஆன் பண்ணிக்கோங்க, மொபைல் ஹெட்செட்டை போட்டுக்கோங்க, ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் பை த வே. Okay, thank you all for joining. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thanks a lot.
ஹலோ எஸ். சார், இப்போ நம்ம அட்மிஷன் கால் பண்றோம், அதாவது மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அட்மிஷன் வந்து நிறைய பேர் என்கொயரி கொடுத்ததோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து இப்போ அட்மிஷன் கான்டெக்ட் பண்றதுக்கு நான் வந்து நம்பர் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் வந்து அட்மிஷன் வந்து கொடுக்கணும், அட்மிஷன் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த நம்பருக்கு அவங்க கான்டெக்ட் பண்ண போகும். ஸோ இந்த 9962703763. ஸோ இதுதான் வந்து அட்மின் சைடில் உள்ள கான்டாக்ட் நம்பர். அட்மிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிற பிரதராக இருக்கட்டும், சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணணும், இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். கால் ஆர் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஷோ பண்ணலாம். ஓகே சார், முடிச்சிடலாம். ஓகே 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 சார், தேங்க்யூ.